திருப்பதி திருமலையில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையாக பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம். மணிகண்டன், வணக்கம். இப்ப திருப்பதியில இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? இந்த ஒத்திகை பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை குறித்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில எதிர்த்தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய நிலையில ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்களை இந்திய வான் நிலை உபகரணங்கள் மூலமாக துல்லியமாக அவர்கள் எதிர்த்தாக்குதலை தடுத்து வருகிறது இந்திய ராணுவம் மற்றும் கடற்படை மற்றும் வான்வெளி தாக்குதல்கள். இந்த நிலையில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல உஷார் நிலை இருக்கிறார்கள். அந்த அளவுல திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல அதற்கான பாதுகாப்பு ஒத்திகையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 130க்கும் மேற்பட்ட கமாண்டோ படை வீரர்கள் மூலமாக இந்த பாதுகாப்பு ஆக்டோபஸ் எனப்படக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய செக்யூரிட்டி செல்லின் மூலமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்கள் எனப்படக்கூடிய பயணிகள் அல்லது பக்தர்கள் தங்குமிடங்கள்ல முழுமையான சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மோப்ப நாய்கள் உதவியுடன் பக்தர்கள் உடைமைகள், அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் தங்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே உரிய பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பரிசோதனைகளுக்கு பிறகாகவே சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களிலுமே பாதுகாப்பு நடைமுறைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.